ஹாய் சார், குட் ஈவினிங். நேற்று உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நல்லா டீச் பண்ணியிருந்தீங்க. உங்களோட கோர்ஸும் கிளாஸும் நல்லா இருந்துச்சு. உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலாக நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் டெய்லி ட்ரேடிங் வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 வீக்ஸ். சரி, அதுக்கப்புறம் தான் ஓகே ஃபைன், லெவல் பேஸ்டு இவர் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு, ஓகே எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் உங்களோட கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் இருந்துச்சு, சரி ஆல்ரெடி நிறைய கோர்சஸ் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் இந்த கரியரில் இருந்த போதும் ஒரு ப்ராஃபிட் ஸ்டேபிளாக வந்தது கிடையாது. சரி, உங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத ஒரு டூர் தான் வந்தேன். உங்களோட கிளாஸஸில் நான் வந்து கற்றுக்கிட்டது என்னென்னா லைக் ரூல்ஸ் அண்டு டிசிப்ளின். ஸோ உங்களோட கிளாஸஸில் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும்னா வி ஹாவ் ரூல்ஸ் படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ப்ளஸ் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸ், அவ்வளோதான். ஒன் ட்ரேட் 2 ட்ரேட், அவ்வளோதான். ஸோ அந்த ட்ரேடு ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோன்ற ஒரு ரூல்ஸை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து நம்ம டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் ப்ராஃபிட் வரும்னா, உங்களோட ரூல்ஸை ஒன்றா நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது we will find the market direction and the trend. First of all, ட்ரேடிங்கில் ஒரு சேயிங் இருக்குது, go with the trend. ட்ரெண்டில் மார்க்கெட்டோட டைரக்ஷனில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக எப்போவுமே லாஸ் ஆகாது 90%ன்றது ட்ரேடிங்கோட ஒரு சேயிங். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ரூல் படி ட்ரெண்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோம். ட்ரெண்டு ஃபைன் பண்ண பிறகு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய கோர்சஸ் ஜாயின் பண்ணும்போது அந்த கோர்சஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விங் ஹையோ ஒரு ஸ்விங் லோலையோ ஒரு ரிவர்சல்லையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை வந்து அதோட ஸ்விங் ஹை ஆர் லோவில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணணும் ப்ராஃபிட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எந்த இடத்துல எக்ஸாக்டாக ட்ரேட் எடுக்கணுன்றது சொல்ல மாட்டாங்க, சொன்னது கிடையாது, பிகாஸ் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் we have 2 things. ஒன் இஸ் கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதுக்கப்புறம் ட்ரிகர் என்ட்ரி பண்ணுற கேண்டில். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு தான் நம்ம வந்து என்ட்ரி போட போகிறோம். ஸோ என்ட்ரி போடும்போதே நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸுன்றது நமக்கு தெரியுது. அங்கேருந்து ஷார்ட்டாக 40 பாயிண்ட்ஸ் மினிமம்ன்றது, 40 பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் அண்ட் மினிமமாக ப்ராஃபிட் வரும்ன்றது, அதுக்கு மேலே எவ்வளோ ப்ராஃபிட் வேணால் ரன் பண்ணால் பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் மூவ்மெண்ட்ன்றது நமக்கு தெரியுது. ஸோ வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் முதலே தெரியும் போது நமக்கு எவ்வளோ வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன், அப்புறம் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் என்ட்ரி, எல்லாமே ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோன்றது எல்லாமே தெரியும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை அப்புறம் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் லாஸ்ன்றது ரொம்ப மினிமல்ன்றது நான் இப்போ வரைக்கும் ட்ரேட் பண்ணதில்லை. பட் எனக்கு உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணது வரைக்கும் எனக்கு என்ன தெரியுதுன்னா, லாஸ் வராதுன்றது தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் லாஸ் வந்தாலும் அதுக்கப்புறமும் செகண்ட் ட்ரேட்டில் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிகாஸ் மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரிஞ்சு தான் நம்மள, இன்கேஸ் நான் லாஸ் வந்தாலும் மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரிஞ்சு தான் நம்ம வந்து அடுத்த ட்ரேடுக்கு போக போகிறோம். அதுவும் கண்டிப்பாக ரெக்கவர் கொடுத்துருது. பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்த வரைக்குமே அப்படி தான் இருக்குது. நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட பே பண்ண ஃபீஸ்க்கு இதுக்கு வர்த்தான கோர்ஸ் தான். மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் யார் வந்தாலும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக கற்றுக்கலாம் அண்ட் ஈஸியாக அப்ளையும் பண்ணலாம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஈஸி மணி, பட் ரொம்ப ஹார்டான வேன்றது ஒன்றுமே ஸ்ட்ராட்டஜி கிடையாது, சைக்காலஜி. நீங்கள் மார்க்கெட்டில் நம்ம எப்போவுமே நம்மளோட மைண்டு கூட தான் நம்ம சண்டை போட்டு அங்கே ப்ராஃபிட்டோ லாஸோ எடுத்துகிட்டு வரோம். ஸோ நம்மளோட சைக்காலஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டுன்றது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளோட ரூல்ஸ், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, ட்ரேட் பிளானு, ரூல்ஸு, இதை வந்து நம்ம பிரேக் பண்ணாமல் டிசிப்ளின்டாக
ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட அந்த ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணி ஒழுங்காக ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தால் அவசரப்படன்றது உங்களோட எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் அவசரப்பட முடியாது. பிகாஸ் வி ஹாவ் ரூல்ஸ். ஒரு ரூலும் மெட் ஆனால் தான் அதுக்கப்புறமா நம்ம ட்ரேடே எடுக்க போகிறோம். ஸோ ரூல் மெட் ஆகலைன்னா நமக்கு அன்றைக்கி ட்ரேடே கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஓவர் ட்ரேடிங் பண்ணவே முடியாது. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ட்ரேடும் பண்ண போகிறது கிடையாது. கன்ஃபர்மேஷன் ஆனால் கண்டிப்பாக அது ப்ராஃபிட் போகுது. ஸோ தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம், நம்பிக்கையோட ட்ரேட் எடுக்கலாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலான்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி, சஜஷன் கொடுத்த மாதிரி ஒரு 10 to 15 ட்ரேட்ஸ் நான் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தினமும் நானும் பார்க்க போகிறேன். அதை அப்சர்வ் பண்ண போகிறேன், பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் ட்ரேட் எடுக்க போகிறேன்றது இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு எப்படி சொல்லுது என்னோட ஒரு வாக்காக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக வருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு கண்டிப்பாக பிகினர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாருமே உங்களோட ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டா, நிறைய பேர் 7 years 10 years ப்ராஃபிட் ட்ரேடிங் பண்ணி இன்னும் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்காங்க. அவங்க கூட உங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தா கண்டிப்பாக லைக் எப்படி சொல்கிறது ஒரு நம்பிக்கை வரும்னு தான் தோணுது. பிகாஸ் மார்க்கெட்டில் யாருமே எந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், எதுக்கு ட்ரேட் எடுக்க போகிறோம், இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ்ன்றது சொல்ல மாட்டாங்க. இங்கே வைங்க, இங்கே எடுங்க, அதாவது மார்க்கெட் ஸ்விங் ஹைலியோ ஸ்விங் லோலையோ ட்ரேடு எடுங்க, அதோட ஸ்விங் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து போகிற போக்கில் மினிமம் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ எடுத்துகிட்டு வந்துடுங்கன்ற மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷனாக ஒரு கேண்டில், என்ட்ரியாக ஒரு கேண்டில், டார்கெட்டு இவ்வளோ தான் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்றது யாரும் சொன்னது கிடையாது. அப்படி வரும்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான், அன்றைக்கி எவ்வளோ போகுதுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். டார்கெட்டு கண்டிப்பாக இவ்வளோ தான்ன்றது தெரியும் போது ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நான் 5 to 6 years ட்ரேடிங்கில் இருந்தும் நான் இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இல்லாமல் இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் கூட எதனால் இருக்காங்கன்னா, லைக் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆகும், ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆகும். பட் ஸ்டேபிளாக ப்ராஃபிட் ஆகணும்னா ஓவர் ட்ரேடிங்கால் அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சைக்காலஜியால் அவங்க வந்து இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இல்லாமல் இருப்பாங்க. இது ரெண்டுமே உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ விஷ் எல்லாருமே உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை உங்களோட சேர்ந்து நானும் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்கேஸ் ஃப்யூச்சரில் எனக்கு டவுட் இருந்தால் நான் உங்களை கேட்குறேன். தேங்க்யூ ஃபார் தி கிளாஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் மை செல்ஃப் அண்ட் எவ்ரி ஒன். ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ சார்.